இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு நான் பன்னீர் வந்துட்டு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இது சூடாகிறதுக்குள்ள அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறேன். 2 பேக்கெட் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய ஆனியனோட ஸ்ப்ரிங் ஆனியனோட பாட்டம் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். அதை காட்ட மறந்துட்டேன். அப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை 2த்தையும் வதக்கிக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேங்க இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெயில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் போடலாம். கொஞ்சம் இதார வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் சிம் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கலைன்னா கூடங்க அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. கருப்பு வராம அந்த ஒரு நல்ல அந்த கலர் வந்த அப்புறமா இப்போ இந்த தக்காளியும் அதில் போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுட்டு வதக்கலாம். போட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கணும். ஸோ நான் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் புரட்டிட்டு ஃப்ளேமை குறைச்சிட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா வதங்கிடும். மூடி திறந்து வச்சிடலாம். ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நான் அந்த வதக்கி வச்சதை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டேங்க ஆறுன அப்புறமா. இப்போ அதே கடாயில் நான் இந்த கிரேவியை பண்ணிக்க போகிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் இவ்வளோ பட்டர் போட்டிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், நார்மல் ஸ்பூனில் பட்டர் போட்ட உடனே இதில் நான் வந்து இந்த அளவுக்கு பூண்டு, ஒரு 5-6 பல்லு பூண்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். கொஞ்சம் சாக்கெட் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்துட்டு அதே மாதிரி தோல் சீவிட்டு அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க மெலிசா. தீ குறைச்சிக்கலாம். இது அந்த கருப்பு கலர் வராமல் ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்படி வதக்கிக்கலாம். மொத்த பேஸ்ட்டையும், தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் கொட்டிட்டு இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து இதில் கொட்டலாங்க. இந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த மசாலாலாம் எடுத்துட்டு இப்படி போட்டுடலாம், இப்படி ஊற்றி விட்டுடலாங்க. இது நல்லா சிம்லேயே வச்சு வதங்கட்டும். கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள். என்னோட மிளகாய் தூள் வந்துட்டுங்க கொஞ்சம் ரொம்ப பெருசாக கலர் கொடுக்காதுங்க. நான் என்ன மிளகாய் தூள் போடுறேங்கிறத நான் அப்புறமா காட்டுறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா இது பண்ணிக்கலாம், புரட்டிக்கலாம், நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். நான் வந்து லைஃப் ஸ்பைஸ்ன்ட்டு ஒரு பிராண்டுங்க, அதில் தான் மிளகாய் தூள் வாங்குவேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. மூடி வச்சு சிம்மில் வச்சு அது அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படி கொதிச்சுட்டு இருக்கட்டும். லைஃப் ஸ்பைஸ் இந்த பிராண்டில் இருந்தால் நான் வாங்குகிறேன். இதுலேயே சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, அப்புறமா நிறைய சாம்பார் பவுடர்ஸ், ரசம் பவுடர், கரம் மசாலையே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கரம் மசாலாஸ் எல்லாம் கூட அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் எல்லாமே இருக்குங்க. நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து கலர்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இந்த மசாலாஸ் நல்லா இதில் வெந்தால் தாங்க அந்த நல்ல டேஸ்ட் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். இந்த கிரேவி பூரா நல்லா அது இதாகணும். இருக்கிற கொஞ்சம் பட்டர் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் கூட ஆயில், நம்ம வதக்கிறதுக்கு போட்ட ஆயில் அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர்றச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். மூடி வைக்கலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபுளாக வருது இல்லையா, மாதிரி ஒன்று பம்பாய் கொஞ்சம் பபுளாக வரைச்ச கொஞ்சம் ஸ்டவ் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதில் பன்னீரை போட போகிறேன். மொத்த பன்னீரையும் இப்போ இது எல்லாத்துக்கும் பன்னீருக்கெல்லாம் பரவுற மாதிரி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுடலாங்க. கடைசியில் போடுறதுக்கு முன்னாடி நான் இப்போவே போட்டுடுறேன். இப்போ பார்க்கலாம், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம பன்னீரை ரொம்ப வந்துட்டு வேக வைக்கக்கூடாது. இதில் நான் வந்துட்டு முந்திரி பேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே நான் போட போகிறது இல்லைங்க. நார்மலாக ரொம்ப சாதாரணமான ஒரு கிரேவி தாங்க இது. இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்பவுமே கொஞ்சம் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாட்ரு விழுது. அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சோன்னே இந்த மாதிரி வாட்ரியாக ஆகிடுங்க இது ஃப்ரெஷ் க்ரீம். அந்த திக்னஸ் எல்லாம் போய் இப்படி தண்ணியாக வந்தது. இப்போ இதில் இப்போ கொஞ்சம் ரொம்ப போடாதுங்கன்னு திருப்பியும் நான் வந்துடுறது பாருங்கள். இதை கொஞ்சம் கசூரி மேத்தி தூவிட்டு கொஞ்சம் புரட்டி விட்டுட்டு இதில் நான் வந்துட்டு கொத்தமல்லி எல்லாம் போட போகிறதில்ல. வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு கசூரி மேத்தியோட அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் தெரியாது. இப்போ நான் உப்பை செக் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க எனக்கு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இது பண்ணால் பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கணும் பன்னீர். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்கணும், கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். வேறு எந்த பேஸ்ட்டும் போடலைங்க நான், வெறும் அந்த க்ரீம் தான். அதுக்கு தான் தண்ணி கூட நிறைய நான் விட மாட்டேன். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு நான் சப்பாத்தி பண்ண வீடியோவை ஃபுல்லாக காட்டலைங்க. வீடியோ லாங் ஆகிடும் அப்படின்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, பன்னீர் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி வச்சுட்டேன், பன்னீர் வச்சு சாப்பிட போகிறேங்க. எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பிடிக்குங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கிரேவியில் தண்ணி விட்டுட்டு பன்னீர் போட்டு வேக வச்சுக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.